தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025 வருடத்திற்குண்டான மே மாத ராசி பலன்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மாசமா இந்த மே மாசம் அப்படிங்கிறது இருக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாத கிரகங்கள் அளவுல பெரிய அளவுல பெயர்ச்சி அப்படிங்கிறது இல்ல, ராசி மாற்றம் அப்படிங்கிறது பெருசா இல்ல. ஆனா வருட கிரகங்களான சுப கிரகமான குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு. சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுவும் இந்த மே மாசத்துலதான் நடக்குது. அப்படிங்கிறப்ப இதை நீங்க அவசியமா பார்க்கணும், உங்க ராசிக்கு என்ன நடக்குதுன்னு. அந்த வகையில பாத்தீங்கன்னா, சூரிய பகவான் மேச ராசியில உச்சத்துல இருக்காரு. 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு போறாரு. செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடக ராசியில நீசத்துலதான் இருக்க போறார். ரொம்ப நாளா அங்கேயே செட்டில் ஆயிட்டார் செவ்வாய். அது மாதிரி புதன் மேச ராசியில சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் கொடுக்கிறாரு. 16ஆம் தேதி ரிஷபராசிக்கு போய் அப்பவும் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கறத கொடுக்கிறாரு. சுக்கிர பகவான் மீனராசியில ரொம்ப நாளா உச்சமாவும் வக்கரமாவும் இருக்காரு. 31ஆம் தேதி தான், இந்த மாசத்தோட கடைசி நாள்ல தான் அவர் மேசராசிக்கு போறார். குரு பகவானோட பயிற்சி. ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு போறாரு. சனி பகவான் ஆல்ரெடி மீனத்துக்கு போயிட்டாரு. சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி இருக்கு. மீனராசியில இருக்கிற ராகு 18ஆம் தேதி கும்பராசிக்கு போய் குருவோட பார்வையில பட போறாரு. இதோட சனி ராகு கூட்டணி அப்படிங்கிறது பெரியது. கேது கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போறாரு. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்பு. சரி, உங்களுக்கு என்ன இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கறத கொடுக்குது அப்படிங்கறத பார்ப்போம். மேசராசி நேயர்கள் வெளியிலேயே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் அப்படிங்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் 31ஆம் தேதி சனி பகவான் பயிற்சியாகி மீனராசிக்கு வந்தார். ஏற்கனவே உங்களோட ராசிக்கு விரயத்துல ராகு இருந்தாரு. சனியும் விரய சனியா வந்து 7.5 தொடங்கி விட்டு ஒரு 2 மாத காலமா படாத பாடுபடுத்திட்டார். சரி, 2 மாசத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் பெருசா நல்லா இல்ல. ஆனா இந்த 2 மாசம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட வெட்டி செலவு, தண்ட செலவு அப்படிங்கறத கொடுத்துருச்சு. காரணம் என்னன்னா, இந்த சனி ராகு கூட்டணி அப்படிங்கிறது தான். வீட்டுல சாதாரணமா பாத்தீங்கன்னா, அடிக்கடி வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் ரிப்பேர் ஆயிட்டு இருக்கும். கிரைண்டர் ரிப்பேர் ஆ போச்சு, ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆ போச்சு, ஏசி ரிப்பேர் ஆகி போச்சு, வண்டி வாகனம் அடிக்கடி வேலை வச்சிருச்சு. இப்படியே தெண்ட செலவு அப்படிங்கிறது வந்துகிட்டே இருந்தது. என்னடா நமக்கு ஏதாவது ஆகி போச்சா, ஒரு மாதிரியாவே இருக்க அப்படிங்கிற மாதிரி உங்களே வந்து ஒரு வாட்டி போட்டிருக்கோம். அட காசே இல்ல, ஆனா செலவுக்கு மட்டும் பஞ்சம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு. அதுக்கு முக்கிய காரணம் 12ல இருந்த ராகு சனி கூட்டணி அப்படிங்கிறது தான். அப்ப இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ராகு பிரிஞ்சு லாப வீட்டுக்கு போக போறாரு. அப்படிங்கிறப்ப மேசராசிக்காரர்களுக்கு விரயத்துல சனி இருந்தாலும் 10 ரூபா, ராகு லாபத்துக்கு போறதால வருமானம் இருக்கு. ஏதோ வந்துச்சுரா செலவு பண்ணட்டா, அப்பா இது மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, வருமானமே இல்லாம செலவு பண்ணி என்ன கடங்காரனாக்கி பிடிச்சி 2 மாசமா அப்படிங்கிற நிலைமை மாறும். அதோட முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, செவ்வாய் உங்களோட ராசி அதிபதி ரொம்ப நாளாவே நீசத்திலேயே கிடக்கிறார். இந்த மாசம் முழுக்கும் ஒரு நீச நிலையில கடகராசியில தான் இருக்க போறாரு. அது ஒரு விதமான சலிப்பை நமக்கு கொடுக்கும். தேக ஆரோக்கியத்துல பிரச்சனை, உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா உடம்புல அப்படியே தேமல் வர்றது, சின்ன சின்ன தடிப்பு வர்றது, முகம் கருத்து போறது, இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் கொடுத்துருக்கோம். அது எல்லாத்துக்கும் காரணம் செவ்வாய் போய் நீசம் அடைஞ்சு விட்டதாலதான். ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் தான். அப்படிங்கறதால அவருக்கு பலம் குறைஞ்சு போச்சுன்னா நம்ம உடம்புலயே ஏதோ ரத்தம் இல்லாத மாதிரி இருக்கும், ரத்த சோ அந்த மாதிரி இருக்கும், மதன்னு இருந்திருக்கும். அந்த நிலைமை அப்படிங்கிறது தொடருது. ஆனா மறுபக்கம் ராகு நல்ல நிலை அப்படிங்கறத உங்களுக்கு பயிற்சிக்கு பிறகு கொடுப்பாரு. சரி, சூரிய பகவான் மேசராசியான உங்க ராசியிலேயே உச்சத்துல இருக்கார். 15ஆம் தேதி அவரு ரிஷபத்துக்கு போறார், தனஸ்தானத்துக்கு போறார். அப்படிங்கிறப்ப அரசு வழி ஆதாயம் அப்படிங்கிறது இருக்கு. கவர்மெண்ட் கிட்ட ஏதாவது ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னா முயற்சி செஞ்சீங்கன்னா டக்குன்னு இப்ப இதுல உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கறது நடக்கும். இந்த மாசத்தை பயன்படுத்திங்க. ஒரு லோனுக்குன்னு ஏதாவது செட்டில்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருந்தது, ஏதோ இப்ப குறைச்சி வருது அப்படின்னா டக்குன்னு தூக்கி விட்டு எறிஞ்சிருங்க. இந்த மாசத்துல கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு 50,000 கட்டுறத ஒரு 20,000 கட்டி ஏதோ கடன் இல்லாம வெளில வந்தோண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி அரசு வேலைக்கு முயற்சி செய்யறவங்க 2 மடங்கா முயற்சி எடுக்கலாம். எங்கேயோ போனேன், ஒரு அதிகாரியை பார்த்தேன், அரசியல்வாதியை பார்த்தேன், ஏதாவது ஒரு முயற்சி தலைகளை இன்னும் தண்ணியை குடிச்சு பார்த்துடணும். கண்டிப்பா உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அது மாதிரி கடந்த காலகட்டத்தில் அரசு வேலையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள், ஏதோ ஒரு வீண் பாவம் பலிக்க ஆளாகி போனவங்க, இவங்க எல்லாத்துக்கும் நல்ல நிவாரணம் அப்படிங்கிறது கிடைக்கும். காப்பீட்டு நிறுவனத்திலேருந்து உங்களுக்கு ஏதாவது நஷ்டேடு வர வேண்டிய இருந்ததுன்னா இப்ப முயற்சி செய்யுங்க, உடனே கிடைக்கும். ஒரு வண்டி ஒன்று காணா போச்சு, கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஒரு சின்ன விபத்து ஒன்று நடந்து போச்சு, அதுக்கு உண்டான பணம் இல்லை,
இந்த மாதிரிலாம் எதாவது இருந்ததுன்னா முயற்சி செய்யுங்க, நிச்சயமா நிறைய நன்மை அப்படிங்கிறது நடக்கும். அது மாதிரி புத ஆதித்ய யோகம் ராசியில இருக்கு. அதன் பிறகு தன வீட்லயும் பாத்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு மேல புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப கல்வி தொடர்பான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். மேசராசி மாணவர்கள் நல்ல கல்லூரியில சேர்க்கை கிடைக்கும். இப்ப 10வது 12வது முடிச்சவங்க அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கலாம், ஒரு 12வது படிச்ச பிள்ளைங்க எந்த காலேஜில் போய் சேரலாம் அப்படிங்கறதெல்லாம் நல்ல திட்டமிடலோட இருப்பீங்க. எனக்கு என்ன படிக்கணும்னு எனக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும் அப்படிங்கிற மனநிலையில இருப்பீங்க. நினைச்ச கல்லூரியில சேர்க்கை அப்படிங்கறதும் கிடைக்கும். மாதிரி நல்ல வாத்தியாருங்க இருப்பாங்க, அவங்க உதவுவாங்க. இங்க வா, அந்த புள்ள நல்லா படிக்கிற புள்ள, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகாதப்பா, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கைடு பண்றதுக்கு ஆள் அப்படிங்கறதும் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. சுக்கிர பகவான் மீனராசியில ரொம்ப நாளா போய் செட்டில் ஆயிட்டார் நிறைய வீட்டுல. இந்த சனி ராகு கொடுத்த செலவை சுக்கிரனும் சேர்த்து கொடுத்திருப்பாருங்கிற வகையில நிறைய பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் இந்த மாதிரி உதிரி பாகம்லாம் நிறைய ரிப்பேர் கொடுத்துருக்கோம், நிறைய வேலை கொடுத்துருக்கோம். செல்போன் உடஞ்சி போயிருக்கும், தண்ணியில போட்டுருப்பீங்க, ரிப்பேர் ஆயிருக்கும். கம்ப்யூட்டர் வச்சிருந்தா, லேப்டாப் வச்சிருந்தா ரிப்பேரா போயிருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கும். அது ஒன்றும் பெரிய அளவுல பாதிப்பு அப்படிங்கிறது இல்லை. இப்ப குரு பகவானோட பயிற்சி ரிஷபராசியில உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்துல இருந்த குரு பகவான் 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு போறாரு. இது நல்லதா கெட்டதா ஜோசியரே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது குரு பகவான் இருந்த 2வது இடம் நல்ல இடம், 3வது இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாரான இடம் தான். ஆனா குரு இருக்கும் இடம் பால், பார்க்கும் இடம் சிறப்பு அப்படிங்கிற அடிப்படையில குரு பகவான் உங்களோட ராசிக்கு 7வது வீட்டை பார்ப்பார், 9வது வீட்டை பார்ப்பார், 11வது வீட்டை பார்ப்பார். அப்ப 7ஆம் வீட்டை பார்க்கிற குருவால உங்களுக்கு கூட்டு தொழில் நல்லா இருக்கும். தொழில் செய்யற முதலீடு பத்தாம கிடக்குன்னா யாரோ ஒரு 10 ரூபா கொடுத்து நமக்கு முதலீடு போட்டு சேர்ந்து தொழில் செய்யலாம் அப்படின்னு வருவாங்க, நன்மைகள் நடக்கும். இது மாதிரி திருமணத்துக்காக காத்திருக்கிற மேச ராசிக்காரர்களுக்கு வரன் அமையும். ரொம்ப தேடிவிட்டேன், எத்தனையோ இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டேன், பொண்ணு பார்த்துட்டேன், ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு போய் வரன் பாருங்க, டக்கு டக்கு டக்குன்னு அமையும். எங்கெங்கயோ போய் தானடா கடைசியில பக்கத்து தெருவுல தான்டா பொண்ணு கிடைச்சது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சுலபமான வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். வேற நண்பர்கள் உதவியா இருப்பாங்க. 9ஆம் இடத்துல குரு பார்வைப்படுது அப்படிங்கறதால சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம், தந்தை மகனுக்கான விரிசல் அப்படிங்கிறது சரியாகக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்தையும் இந்த குரு பார்வை கொடுக்குது. 11ஆம் வீட்டுல குரு பார்வை விழுவுது. உங்களோட ராசிக்கு லாப வீட்டை குரு பார்த்து புனிதப்படுத்துறாரு அப்படிங்கறதால காசு பணம் வந்துகிட்டு இருக்கும். 10 ரூபா செலவு ஆகுது போகுது வருதுனாலும் அதுக்குண்டான வருமானம் வந்துடும். சாதாரணமா ஒரு தொழில் செய்யறேன், டெய்லி ஒரு 1000 ரூபாய் கிடைக்குது அப்படிங்கிறவங்களுக்கே ஒரு 2000 கிடைக்கும். ஒரு 1000 ரூபா வந்துச்சு, 1000 செலவாயிட்டு இருந்தது, இப்ப 2000 வந்து 1500 செலவானாலும் பரவாயில்ல, நான் ஒரு 500 ரூபாய் மிச்சப்படுத்துறேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இருந்தாலும் பெருசா மிச்சப்படுத்த முடியாது அப்படின்னாலும் கடன் வாங்க வேண்டிய தேவையில்லை, கடனை அடைச்சிடலாம். இதுலயா கொண்டு ஒரு பொருள் வாங்கி வைக்கலாம். ஒரு நகை வாங்கின நட்டு வாங்கினேன்னு சொல்லிட்டு நகை நட்டு வாங்குறதுல காசு சேர்க்கலாம். அது மாதிரி முக்கியமான விஷயம் விரேசனி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. இந்த காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சி 18ஆம் தேதி நடக்குது. ரொம்ப நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 12ல விரைய வீட்டுல இருந்துட்டு உங்களை படாத பாடுபடுத்தின ராகு இப்ப லாப வீட்டுக்கு போய் குருவால பார்க்கப்பட்டு புனிதப்பட்டு போறார். ராகு கொடுத்தாருன்னு வச்சுக்கீங்க, கண்ணாப்புனான்னு கொடுப்பார். ஏன்னா ராகு அப்படிங்கிறவர் வந்து ஒரு விபரீத ராஜ யோகத்தோட அதிபதியா அவர் தான். கண்ணாப்புனான்னு காசு கொடுப்பார். லாட்ரி யோகம், ஜாக்பாட் யோகம், இந்த ஏதாவது நம்ம உழைக்காம கீழே கடந்து எடுக்கிற காசு, இந்த மாதிரியான அமைப்பு எல்லாத்தையும் ராகு உங்களுக்கு கொடுப்பார். லாப வீட்டுக்கு ராகு வந்ததால பெரிய அளவுல பணம், காசு, சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு, பயன்படுத்திங்க. கேது ராசிக்கு 5வது வீட்டுக்கு வரார் அப்படிங்கறதால பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டுல வச்சு வளர்த்துக்கணும். பிள்ளைகளை அவங்க இஷ்டத்துக்கு அலைய விடக்கூடாது, கொஞ்சம் கண்காணிப்புலயே வச்சுக்கிங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. இந்த பிள்ளைகள் விவகாரத்துல மட்டும் நீங்களா பார்த்து ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும், போகணும் வரணும் அப்படின்னா அது எந்த கோர்ஸ் சேர்க்கலாம். ஏன்னா பிள்ளைங்க வந்து அது கூட்டாளிங்க போய் இந்த காலேஜில் படிக்கிறான், நான் அங்கதான் போவேன்னு அடம் பிடிக்கும். அப்படியெல்லாம் விடாம எது நல்லதுன்னு அவங்களுக்கு பார்த்து நிதானமா யோசிச்சு முடிவெடுத்துங்க. மற்றபடி இந்த மாசம் அப்படிங்கிறது இவ்வளவு நாளா நீங்க கடன்பட்டு ரொம்ப படாத பாடுபட்டு இருந்திருப்பீங்க. அந்த கடன்ல இருந்து மீட்டெடுத்து இந்த மே மாசத்தோட எல்லா கடத்தையும் நான் அடைச்சிட்டேன்டா அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு மன நிம்மதியோட மறக்க முடியாத ஒரு மாதமா இருக்க போகுது. மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.